சிஸ்டர். இன்னைக்கு கை தான் இன்னைக்கு வெட்டி மாடர்ன் கை எப்படி தைக்கிறதுன்னு சொல்லித்தர போகிறேங்க. இது பேண்ட்டும் டாப்பும் ஒரே கலராக இருக்கிறதுனால கை வந்து மாடலாக வேணும்னு கேட்டிருந்தாங்க. அது எப்படி வெட்டி ஸ்டிச் பண்ணுறேன்னு சொல்லித்தர போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவங்க வந்து எல்போ ஸ்லீவ் உயரம் வந்து 10 இன்ச் இருந்தால் போதும்னு சொல்லியிருந்தாங்க. நான் கீழே ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்காகவும் மேலே ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்காகவும் விட்டு நான் இதை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துட போகிறேங்க. இதை தேவையான பீஸ் வெட்டி எடுத்துட்டேங்க. வெட்டி எடுத்த பீஸுங்க. கை மடித்து தைக்கிறதுக்காக நான் ஒரு 1/2 இன்ச்சு விட்டு மார்க் பண்ண போகிறேங்க. மடிப்பு பக்கம் இப்படி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அவங்க 10 இன்ச்சு தான் கேட்டாங்க. இதோட உயரம் 10 இன்ச்சுங்க. இங்கே வருது 1/2 இன்ச்சு தையலுக்குங்க. கையோட உயரம் வந்து மடிப்பு சைடாக இருக்கணுங்க. ரெண்டும் மடிப்பாக இருக்கணும். இந்த சைடு வந்து ஓப்பன் இருக்கணுங்க. அதேமாரி கீழ் சைடும் ஓப்பன் இருக்கணுங்க. நெக்ஸ்ட்டு உயரம் போட்டுவிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து சுற்றளவு ஏழு இருக்குங்க. நம்ம 7 தையலுக்காக 1 இன்ச்சு தான் இருக்குது. நான் 1 இன்ச்சு அப்படியே விட்டுக்கிறேங்க. இது எக்ஸ்ட்ராங்க. மேலேருந்து 3.25 இன்ச் மைனஸ் பண்ணிக்கிறேங்க. 3.25 3.5 நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கலாங்க. அவங்களோட உயரத்தை பொறுத்துங்க. அவ்வளோதாங்க, வெட்டிடலாம். கை வெட்டிட்டோங்க. 2 பீஸ் மட்டும் எடுத்து ஒரு 1/2 இன்ச் உள்ளே தள்ளி குடஞ்சி வெட்டிக்கலாங்க. இந்த குடஞ்சி வெட்டின பாகம் வந்து முன் சைடு வர மாதிரி நீங்கள் ஸ்டிச் போடக்குள்ள முன் சைடு வர மாதிரி பார்த்துக்கணுங்க. கை வெட்டி முடிச்சாச்சுங்க. லைனிங் அளவே மேல் பீஸும் வெட்டி எடுத்துக்கிறேங்க. அதே அளவே பேப்பர் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ கை ரெண்டும் பிரிச்சுக்கலாங்க. இந்த மாடலுக்கு பிரித்து தாங்க ஜாயின் பண்ணணும். நடு சென்டராக பிரித்து எடுத்துட்டேங்க. இதேமாரி லைனிங்கும் பிரித்து எடுத்துடலாங்க. மேல் கிளாத்தும் ரெண்டும் பிரித்து எடுத்து வச்சுட்டேங்க. வாங்க ஸ்டிச்சிங் போட்டு காட்டுறேன். இதுக்கு கிராஸ் பீஸ் எடுக்கிறேங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கேல் அளவில் கிராஸ் பீஸுங்க 4 பீஸு வரைஞ்சிருக்கேங்க. 4மே வெட்டி எடுத்துக்க போகிறேன். நாலு பீஸ் எடுத்துக்கிட்டேங்க. இது மாதிரி 4 பீஸ் எடுத்துக்கிட்டேன். இப்போ தையல் போட போகிறேங்க. மடித்து ஒரு தையல் போடணுங்க. எல்லா பீஸும் தைச்சி முடிச்சிட்டேங்க. கிராஸ் பீஸ் எல்லாம்
ஜாயின் போட்டு முடிச்சிட்டேங்க. இதெல்லாம் தனியாக எடுத்துக்கலாங்க. ஒவ்வொரு பீஸாக எல்லா பீஸும் அப்படியே உள் பக்கமாக திருப்பிக்கலாங்க, கயிறு திருப்புற மாதிரி. திருப்பி எடுத்துக்கலாங்க. அதே மாதிரி எல்லா பீஸும் திருப்பி எடுத்துக்கலாங்க. நாலு பீஸும் நான் திருப்பி எடுத்துட்டேங்க. ஒவ்வொரு இன்ச்சு டேப் அளவு வச்சு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு இன்ச்சு அளவில் நீங்கள் டேப் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க குட்டி குட்டியாக. நான் ரெண்டு கயிறு மட்டும் வச்சுட்டு மீதி 2 கயிறு கட் பண்ணி எடுத்துட்டேங்க. கையை பிரித்து வெட்டி வச்சுருந்தோம் இல்லைங்க, அந்த பீஸுங்க ஒவ்வொரு இன்ச்சுக்கு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்னும் 1 இன்ச். இப்படியே மார்க்கு லாங் எவ்வளோ வருதோ அது வரைக்கும் போய்க்கோங்க. ஒவ்வொரு இன்ச்சுக்கு மார்க் போட்டு வச்சிட்டேங்க. இது வந்து ஜிக்ஜாக்காக 2 கயிறு நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். 2 கயிறு வந்து வெட்டி வச்சுக்கிட்டேங்க. இது எப்படி ஸ்டிச் போட போகிறேன் பார்த்துக்கோங்க. இப்படி மடிச்சுக்கணுங்க. 1/2 இன்ச்சு தெரிகிற மாதிரி நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. டிஸ்டன்ஸு ஒரே மாதிரியே வைக்கணுங்க, அப்போ தான் அழகாக இருக்கும். தைச்சி முடிச்சிட்டேங்க. இதெல்லாம் ஒரே ஈவனாக இருக்கணுங்க, முன்ன பின்ன இருக்கக்கூடாது. ஒரே ஈவனாக நீங்கள் மார்க் பண்ணிட்டு கூட வைங்க. ஒன்று வச்சு பார்த்துட்டு அதே அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணிட்டு கூட வைக்க ஆரம்பிச்சுக்கோங்க. இப்படி மார்க் பண்ணிட்டு கூட இதுக்குள்ளேயே வைக்க ஆரம்பிச்சுக்கோங்க. இந்த ஆப்போசிட்டும் தைச்சி முடிக்க போகிறேங்க. உங்களுக்கு கரெக்டாக ஈவனாக வரலன்னா இந்த மாதிரி கோடு ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்துக்கிட்டு அதே நேரம் கோடு இழுத்து அதுக்குள்ளேயே வச்சுட்டு வாங்க. இப்போ 2ம் வச்சு பார்த்தா ஒரே நேராக இருக்கணுங்க. அது வச்சு செக் பண்ணி பார்த்துக்கோங்க நேராக இருக்கான்ட்டு. இது அப்படியே சமமாக வெட்டிடலாங்க உள்ள திருப்புறத்துக்கு. மேல் பீஸை வச்சு அப்படியே மேல் கிளாத் வச்சு அப்படியே ஜாயின் போடலாங்க, தையல் போடலாங்க. உள்ளுக்குள்ளே இப்படி திருப்பி ½ இன்ச்சு விட்டுருக்கோங்க. நீங்கள் அந்த ½ இன்ச்சும் தையல் போட்டுக்கலாங்க. உங்களுக்கு தையல் உள்ளுக்குள்ளே இருக்குங்க, அது மேலேயே நீங்கள் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஒரு பக்கம் அடிச்சாச்சுங்க. அப்படியே உள்ளுக்குள்ளே திருப்பிடலாம். திருப்பி ஒரு தையல் போட்டுக்கலாம்.
இதே மாதிரி இன்னொரு பக்கத்தை இந்த பக்கத்தையும் தைச்சி எடுத்துக்கலாங்க. முடிச்சிட்டேங்க. இப்போ எக்ஸஸாக இருக்கிறத எல்லாம் வெட்டிடலாங்க. இந்த பக்கத்துக்கு அடிச்சாச்சுங்க. இந்த பக்கத்துக்கு அடிக்க போகிறோம். இப்படி போட்டு ஒரு ஸ்டிச் போட்டு அதே மாதிரியே எடுத்துக்கலாங்க. தையல் போட்டு இன்னொரு பாகத்தையும் தைச்சிட்டேங்க. இதோ அதே மாதிரி திருப்பி ஒரு தையல் போட்டுக்கலாங்க. ரெண்டு பக்கமும் தைச்சி எடுத்துட்டேங்க. இந்த கையளவு தாங்க வெட்டி வச்சுருக்கோம். இந்த பேப்பரோட நடு சென்டருங்க. இது நடு சென்டருங்க. ஒரு ஸ்கேல் அளவு வச்சுக்கோங்க. சென்டர் விட்டு கரெக்டாக அங்கே பாருங்கள், மார்க் பண்ணது உள்ளே இருக்குங்களா? ஸ்கேல் அளவு மார்க் பண்ணியாச்சு. ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாங்க. இப்படியே வச்சு முன்னாடி 2 கயிறு தைச்சி வச்சுருந்தேன் இல்லைங்க, அதை வந்து உள்ளே வச்சு இந்த ஆப்போசிட்டும் வச்சு ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கலாங்க. கையோட நடு சென்டருங்க மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இன்னொரு பீஸு இதையும் இங்கே வச்சுக்கலாங்க. ஜிக்ஜாக் மாட்டிக்கிறது தாங்க. இந்த உள்ளே இருக்க பேப்பரை நாம் கட் பண்ணிக்கலாம். இது கை ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த பேப்பரை எடுத்துடலாங்க. தையல் போட்டு எடுத்தாச்சுங்க. மாற்றி ஜிக்ஜாக் கோர்க்கிறது தாங்க. மாற்றி மாற்றி கோர்க்கிறது தாங்க. விட்டுக்குங்க. இது விட்டு இது கோர்க்கணுங்க. இது கோர்த்துக்கணுங்க. இங்கே இப்படி வந்ததுங்களா, நடுவில் இருக்கணுங்க. இது வளைஞ்சி வரக்குல நடுவில் ஒரு அதாங்க ஒரு லைன் கோர்த்துட்டேங்க. இப்படி வளைவு வந்ததுங்களா, இடையில ஒவ்வொரு பைப் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நடுவில் இந்த வளைவுக்கு நடுவில். நெக்ஸ்ட்டு இது கோர்க்கலாங்க.
இப்படி மாற்றி மாற்றி கோர்த்துக்கோங்க. ஜாயின் பண்ணி முடிச்சிட்டேங்க. இந்த மாதிரி கொண்டு வரணும். லாஸ்ட்டாக எண்டில் முடிச்சு போட்டுக்கலாங்க. இங்கே சதுரமாக பீஸ் 2க்கு 2 வச்சு வெட்டி இங்கே குட்டி குட்டி டசல் கோர்த்துக்கலாங்க. குட்டி குட்டியாக உங்களுக்கு இஷ்டம் போல் உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி வச்சுக்கலாங்க. இல்லைன்னா ரெடிமேடாக வாங்கி கூட வச்சுக்கலாம் நீங்கள். இந்த டசல் தொங்குற மாதிரி. அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாங்க. அவ்வளோதான், கை முடிஞ்சிருச்சுங்க. இந்த ஸ்லீவ்